அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ரீஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு. ஸ்ரீஸ் தமிழ் தொலைக்காட்சியின் நலம்பட வாழ்வோம் நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம். நலம்பட வாழ்வோம் நிகழ்விலே எங்களோடு இணைந்திருக்கின்ற சிறப்பாக பல பொதுப்பணிகளை செய்து வரும் தொழிலதிபருமான வதனி செல்வநாதன் அவர்கள் உண்மையிலே மிக ஆழமையாக தன்னுடைய பணிகளை புரிந்து வருகின்றவர் மட்டுமல்ல, ஒரு தொழிலதிபராகவும் தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்ற இவர் 20 ஆண்டுகள் சிறப்பாக தன்னுடைய முதியோர் இல்லத்தை செயலாற்றி அதில் பலருக்கு தொழில் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து பல சிறப்பான விடயங்களை செய்து கொண்டு வருகின்ற வதனி செல்வநாதன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். அவருடைய ஆண்டு விழா பற்றியதும் அவருடைய பயணங்கள் பற்றியது சில பதிவோடு இந்த சிறப்பான இந்த நிகழ்வை ஆரம்பிக்கணும். வணக்கம் வதனி செல்வநாதன் அவர்கள். வணக்கம் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் தொலைக்காட்சியுடன் பலமுறை இணைந்து கொண்டிருக்கின்றேன். சிறப்பாக ஏர்மனையிலே இருந்து ஒரு தொழிலதிபராக இயக்குநராக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றீர்கள் இந்த முதியோர் இல்லத்தில். இது 20வது ஆண்டு விழாவை பற்றிய நாங்கள் கதைக்கு முன்னாக உண்மையிலேயே சிறப்பாக உங்களுடைய பணிகள் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சாதனை பெண்மணியாக ஏர்மனியிலே விழுந்து வருகின்றீர்கள். ஒரு சிறப்பு பெண்ணாக நீங்கள் எதை முன்னெடுத்தாலும் அதை கொண்டு செல்கின்ற ஒரு தகமையோடு உங்களுடைய ஆளுமையோடு நீங்கள் அதை செயலாற்றி வருகின்றீர்கள். அந்த வகையிலே இது பற்றி நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு 20வது ஆண்டு விழா பற்றி நாங்கள் தொடர்ந்து கதைத்துக் கொள்வோம். நான் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது 1992 வரும்பொழுது இந்த நாட்டில் எனக்கு இந்த மொழி தெரியவில்லை, இங்கு இருக்கும் கலாச்சாரம் தெரியவில்லை, இங்கு இருக்கும் நிலைமை புரியவில்லை. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு மட்டுமல்ல, அந்த காலத்தில் வந்த எமது ஜெனரேஷனுக்கு இந்த பிரச்சனை நெடுக அந்த காலத்தில் இருந்தது. அப்போ ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும். அப்ப இந்த தொழில் செய்ய வேண்டும், அகதிகளாக பதிந்து அதுகள் எல்லாம் பெரிய கதைகள் தானே. ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் ஒவ்வொரு சரித்திரம் எழுதலாம். நான் இந்த தொழிலை செய்யறதுக்கு எனக்கு உண்மையாவே முதலில உதவி செய்தது என்னுடைய அண்ணாவின் மனைவி அனட்ட. ஒவ்வொரு நேர்காணல்களிலும் சொல்கின்றேன், அவ ஒரு சோசியல் பெடகோகின் மது நாட்டவர்களுக்கு நிறைய 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 உதவி செய்தவர். அவர் தான் இந்த வேலையை எனக்கு ஒரு சர்ச், அதாவது ஒரு கத்தோலிக்க தேவாலய பெண்கள் மூலமாக இந்த வேலையை எனக்கு எடுத்து தந்தவர். இந்த வேலையை நான் தொடங்கும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் எமது தாயகத்தில் ஆங்கில ஆசிரியை மகள், பெரிய ஆகோண்டு இல்லாவிட்டாலும் ஒரு தராதரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அப்போ ஒரு முதியோர் இல்லத்தில் முதல் நாள் நான் போன போது அது ஒரு பெரிய வாழ்க்கையின் அதிர்ச்சி என்று சொல்ல வேண்டும். இங்கே வேலை செய்ய போகின்றேன், இப்படியா வேலை செய்ய போகின்றேன், இது எனக்கு தேவையா, அப்படியான கேள்விகள் பல 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 மனதுக்குள் வந்தது. நிறைய அழுது, நிறைய ஜெர்மனியில வந்ததுல இருந்து ஒரு வருஷம் அழுகைதான். ஏனென்றால் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளவு வலிகளை சந்திக்க வேண்டி இருந்தது. 33 வருஷம் நான் இந்த வேலை செய்கின்றேன். இந்த 33 வருஷத்துக்கு பிறகு பெரிய பெருமையாக நான் சொல்லுகின்றேன், ஆண்டவனின் கொடை இந்த வேலை. ஒரு நோயாளருக்கு நாம் போய் அவர்களை அன்பாக கூப்பிட்டு காலை வணக்கம் சொல்லி அவர்களை எழுப்பி அவர்கள் உடலை சுத்தம் செய்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, அன்னை தெரேசா மாதிரி அவ்வளவு பெரிய மனசு எனக்கு இல்லை. அவருடைய கற்றது கைமண் அளவு மாதிரி அவருடைய ஒரு துளி, ஒரு சின்ன ஒரு மணல் துளி அளவு சேவை செய்கின்றேன் என்றது எனக்கு பெரிய பெருமையும் பெரிய மன நிறைவும் சந்தோஷமும். இப்படி ஒரு வேலையை அந்த ஆண்டவன் எனக்கு 33 வருஷத்துக்கு முதல் அறிமுகப்படுத்தியதற்கு ஆண்டவனுக்கு நன்றி, அனெட்டாக்கு நன்றி. இவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக இன்று வளர்ந்து வந்திருக்குது என்றால் ஒவ்வொரு ஜெர்மன் மக்களுக்கும், என்னுடைய தொழிலாளர்களுக்கு, எமது இலங்கை பிள்ளைகளுக்கும் தான், ஜெர்மனாக்களுக்கும் தான். இன்டர்நேஷனலாக என்னுடைய வேலையாட்கள் இருக்கின்றார்கள்.
எல்லோருக்கும் நன்றிதான் சொல்ல வேண்டும். நான் 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2005ஆம் ஆண்டு இது தொடங்கினது. இப்ப 25வது ஆண்டு. நான் 1ஆம் தேதி அதைத்தான் நான் அவர்களுக்கு எழுதினேன். நான் எழுதினதில் கொஞ்சம் சொல்கின்றேன். 200 மில்லியார்டன் பிரச்சனைகள், 200 மில்லியன் கஷ்டங்கள், வேதனைகள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ எல்லாத்தையும் சந்தித்திருக்கின்றேன் இந்த 20 வருஷம் என்னுடைய சொந்த தொழிலில். அதற்கு முதல் நான் 13 வருஷம் பல வயோதிபர் இல்லங்களில், பல பிளேகடீன்ஸ்ட் சொல்லி நான் இப்போ வைப்பது மாதிரி கரிட்டாஸிடம் இருக்கு, டியகோனியிடம் இருக்கிறது, ஆவோடம் இருக்கிறது. இங்கு ஜெர்மனியில் நிறைய பிளேகடீன்ஸ் என்றால் எப்படி என்றால் வீட்டில் வயோதிபர்கள் இருப்பார்கள். நாம் போய் அவர்கள் வீட்டில் அவர்களை பராமரிக்க வேண்டும். அப்படியான நிறைய இடங்களிலும் வேலை செய்திருக்கின்றேன். ஒரு 13 வருஷம், 20 வருஷம் என்னுடைய சொந்த தொழிலாக இதை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லா சக்திகளும் சேர்ந்து பிரச்சனைகளும் ஒரு மனிதரை உறுதியாக்குகின்றது தானே. நாம் பிரச்சனைகள் வரும்பொழுது, சந்திக்கும் பொழுது கஷ்டம், மனவலிகள், ஆனால் அவைகளும் நம்மை உறுதியாக்குகின்றன. இப்ப 33 வருஷம் இந்த துறையில் உடல், ஆத்மா, மனம், சிந்தனைகள் எல்லாத்தாலும் வலிமையும் கஷ்டமும் வாழ்க்கையிலும். ஆனாலும் பெரிய பெருமையாக சொல்கிறேன், இது ஒரு பெரிய வரம், கடவுள் தந்த வரம். இந்த தொழிலை நான் நெடுக இளம் சமுதாயத்துக்கு ஒவ்வொரு மேடைகளிலும் அறிமுகப்படுத்துகின்றேன். தயவு செய்து பாருங்கள், படியுங்கள், தயவு செய்து இந்த கல்வியை இலங்கை வயோதிபர்கள் இப்பொழுது வயோதிகம் வருகின்றது, வருத்தம் வருகின்றது, பராமரிப்பதற்கு ஆக்கள் இல்லை, ஆல்டன்ஹாம்களில் கொண்டு வயோதிபர் இல்லங்களில் கொண்டு போய் விடுகின்றார்கள். என்னிடம் வேலை செய்கின்றார் ஒரு தமிழ் பெண். அம்மாட்ட போயிட்டா ஆஸ்பத்திரியில், அம்மா நோர்த் வெஸ்ட்பாலினில் தான். அம்மாவுக்கு நேற்றில இருந்து ஹாஸ்பிட்டலிலே ஒரு வசனம் அவருக்கு ஜெர்மன் பேச தெரியவில்லை. மகள் இப்ப போயிட்டா. இந்த பிரச்சனை அவர்கள் அந்த வயோதிபர் இல்லத்தில் இருக்கும் பொழுதும் வருகின்றது. பெரிய பிரச்சனைகளை நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் சந்திக்க இருக்கின்றோம். அது பிள்ளைகளுக்கு, அது இளைஞர்களுக்கு நான் நெடுக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இதை படியுங்கள். தமிழர்கள் நிறைய இருக்கும் இடங்களில் பெத்ரோயிட்டஸ் போனுங்கள் அல்லது அவ்வளவு பிளேகடீன்ஸ்கள் செய்யலாம், நீங்களும் உழைக்கலாம். இது ஒரு தொழில். எப்படி என்றால், நீங்கள் சேவை செய்கின்றீர்கள், உங்களுக்கு காசு வருகின்றது. நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கின்றீர்கள், அதால் சந்தோஷம் வருகின்றது. நீங்கள் அப்போது சொன்னீர்களே சாதனை பெண்ணென்று, எனக்கு சொல்ல தெரியவில்லை. சாதனை பெண்ணாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நான் தான் ஜெர்மனியில் முதல் ஒரு எமது இலங்கை பெண்ணாக இந்த தொழிலை எடுத்து செய்கின்றேன். அதற்கு பிறகு என்னிடம் படித்தவர்கள் தனிய செய்து வைத்து இருக்கின்றார்கள். ஆனா முதல் நான் தான் அந்த அத்திவாரம் போட்டு கட்டிடம் கட்டி இந்த தொழிலை சொந்த தொழிலாக தமிழ் பெண்ணாக செய்தது. மற்றவர்களுக்கு நான் எல்லாத்தையும் கட்டி கொடுக்க அவர்கள் அதில் குடிபுகுந்து வேலை செய்கின்றார்கள். அதுவும் சந்தோஷம்தான். யாரும் நன்றாக வருவது எல்லாம் சந்தோஷம். என்ன சில முறைகள் இருக்கின்றது, அவற்றை கடைபிடித்தால் மனதுக்கு கஷ்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்ப ஜெர்மனி நிறைய தொழில் இதுகளை சந்திக்கின்றது. இந்தியாவில இருந்து நிறைய ஆக்களை கூப்பிடுகின்றது. இலங்கையில் இருந்து நானும் கூப்பிடுறதுக்கு நிறைய நர்சஸ், தாதி தொழிலாளர் அங்கே ஜெர்மன் படிப்பிக்கின்றேன். இங்கிருக்கும் பிள்ளைகள், அவர்களுக்கு பாஷை பிரச்சனை இல்லை. படித்தார்கள் என்றால் 3 வருஷம் இந்த தொழில். இப்பொழுது அவர்கள் ஆஸ்பத்திரியும் வேலை செய்யலாம், ஹோம்களிலும் வேலை செய்யலாம், பிளேகடீன்ஸ்களிலும் வேலை செய்யலாம். இப்பொழுது இந்த தொழிலை படிக்கிறவர்களுக்கு எங்களை விட இந்த வரவேற்பும் வசதிகளும் இருக்கின்றன. அவர்கள் ஒரு 3 வருஷம் படித்து விட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் அல்லது 1 வருஷம் இன்னும் ஒரு என்னை மாதிரி ஒரு பிளேகடீன்ஸ் லைட்டும் ஸ்டட்சியோன் லைட்டும் அப்படி படிச்சினம் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் பிளேகடீன்ஸ் தொடங்கலாம். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பிளேகடீன்ஸ் தொடங்கி ஒரு 50 பேஷண்ட்ஸை வச்சு பார்த்தாலே அவர்களுடைய வருமானத்துக்கும் திறமைக்கும் உதவி செய்யறதுக்கும் போதும் என்று நினைக்கிறேன். 50, 100 ஓகே என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது எங்களிடம் 1000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதை நிர்வகிப்பது என்பது சாதாரண வேலை இல்லை.
ஒவ்வொரு நாளும் 1000 பிரச்சனை 1000 இது. இப்போ இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு அவ்வளவு வலிமையாக வேலை செய்ய விருப்பம் இல்லை தானே. வேலை செய்ய விருப்பம் என்றால் ஃபாஸ்டா எங்கேயாவது காசு கிடைக்க இப்படி நிறைய உழைக்கலாம், அதுவும் ஈஸியா உழைக்கலாம் என்றதுதான் கூடுதலானவர்களுக்கு. எல்லாரையும் பற்றி நான் சொல்ல வரவில்லை. கூடுதலானவர்களுக்கு என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்த எனது கணிப்பு பிள்ளையாகவும் இருக்கலாம். இப்ப பெருசா 1000 பேரோட தேவையில்லை, 100 பேரோட செய்தாலே அவர்களுடைய வருமானத்துக்கும் அவர்களை நாம் முதலாளிகள், நாம் வேலை கொடுக்கின்றோம், நாம் சம்பாதிக்கின்றோம், நாம் முதலாளிகளாக வரலாம். அவர்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம். எமது பிள்ளைகளுக்கு, அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே. அவர்கள் இங்கு பிறந்தவர்கள், அவர்களுக்கு நாம் எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு மொழி பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நமது நாடுகளில் இருந்து இன்னும் கேம்புகளில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது கொஞ்சம் வயசானவர்கள் இருக்கின்றார்கள். நான் கூடுதலாக அவர்களுக்கு தான் வேலை கொடுக்கின்றேன். நான் இப்ப அவர்களுக்கு பாஸ்போர்ட் தேவை அல்லது அவர்களுக்கு ஏதாவது சொல்லி சொன்னா அவர்களுக்கு நான் கூப்பிட்டு வேலை கொடுக்கிறது. அப்படியானவர்களுக்கு உதவி செய்யலாம். பணத்தை பற்றிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவியோட சேர்ந்த மாதிரி செய்தால் தான் இந்த தொழிலில உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். காசும் வரும். காசு இல்லாமல் அப்படி அல்ல. நான் இப்போ தொடங்கினதுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கும் என்னிடம் நிறைய சொத்துகள் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. எமது ஸ்தாபனங்கள் வைத்திருக்கிறவர்கள் உதவி கேட்டால், ஸ்பான்சர் கேட்டால் செய்ய முடிகின்றது. இதுகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளின்சால் தான் சாத்தியமாகின்றது. ஆனபடியால் காசும் வருகின்றது, நிம்மதியும் வருகின்றது, அமைதியும் வருகின்றது. கடவுளின் தொழில், யாரும் வரலாம், செய்யலாம். என்னால் எந்த உதவி தேவையோ அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னை பற்றிய கருத்துக்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவர்களும் பிழையாகவும் சில வேளைகளில் அறிந்து வைத்திருந்திருக்கலாம். அப்படி அல்ல. உண்மையின்படி சில விஷயங்களுக்கு சில முறைகள் இருக்கின்றது. இப்படித்தான் நாங்கள் போக வேண்டும் என்று. அந்த முறைகளின்படி போனால் எப்பொழுதும் எமக்கு நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. என்னிடம் வேலை செய்கின்றவர்கள் ஒருத்தரையும் கூடாமல் போக வேண்டும் என்று எப்பொழுது எல்லாருக்கும் எல்லாம் சொல்றது. எல்லாரும் படியுங்க, எல்லாரும் செய்தண்ணுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனாலும் துரோகங்களும் நடக்கின்றன. ஆனா அதுதான் வாழ்க்கை. அதுதான், ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தயாராக இருந்தால்தான் நாம் எது சாதிக்க முடியுமோ அதை சாதிக்கலாம். இன்னும் எமது இளைஞர்களும் கூட வந்தார்கள் என்றால், சேர்ந்தார்கள் என்றால், ஜெர்மனி முழுக்க எமது தமிழ் பிள்ளைகளின் கொண்டு போகலாம். அதை விட எமது தாயகத்தில் ஏதாவது செய்யலாம். செய்வதற்கு நிறைய இருக்கின்றன, செய்யலாம். நிறைய கதைக்கவும் இருக்குது, கதைக்கலாம். ஆனாலும் எவ்வளவு நேரங்கள் நமக்கு நேரம் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் இதை கேட்பவர்கள் அதை கேட்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது கேட்க தெரியவில்லை. ஆனபடியால் இவ்வளவும் போடும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை உங்களோட கதைக்க இருக்கின்றோம். அது பகுதி வாரியாக நாங்கள் கதைத்துக் கொள்வோம். உங்களுடைய வேலை பணிகள் மாட்டியிலும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த 20வது ஆண்டுக்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான், அதோடு உங்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்குவதற்காக இந்த ஒலிப்பதிவை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒலிப்பதிவு செய்வதற்கு காரணத்தாவாக இருக்கின்றீர்கள் நீங்கள் தான். மயிரை அப்படி ஒரு களத்தை உருவாக்கி இருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களை நேர்காணலுக்கு அழைக்கின்ற அளவுக்கு உங்களுடைய பணிகள் இருக்கின்றது. அந்த பணிகளிலே சிறப்பை பெற்றிருக்கின்றீர்கள் மட்டுமல்ல, நீங்கள் பலரை இணைத்திருக்கின்றீர்கள். புதிய திட்டமாக இந்த ஆண்டு திட்டங்களில் ஏதாவது புதிய திட்டங்கள் உங்களிடம் இருக்கின்றதா? இந்த 20வது ஆண்டு விழா 13ஆம் தேதி 4ஆம் மாதம் நாம் இருக்கும் இடத்தில் வில்ஸ்டட், அங்கே ஒரு ராத் ஹவுஸ் ஹோலில் செய்கின்றோம். 11 மணிக்கு தொடங்குகின்றது. உங்களிடம் அந்த அழைப்பும் இருக்கின்றது. நீங்கள் அதில் போட்டு விடுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் எமது மக்கள் ஒரு கால் பார்க்க வேண்டும் என்பது எனக்கு விருப்பம். அது சின்னதான கொண்டாட்டமாக இருக்கலாம், இல்லை பெரியதான கொண்டாட்டமாக இருக்கலாம். ஆனாலும் எமது நாட்டு ஒரு இளைய தலைமுறை அல்ல, இளைய தலைமுறை என்னை விட இன்னும் 100 இல்லை 1000 மடங்கு இன்னும் பெரிதாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எனது அவர்கள் செய்ய வேண்டும். அதாவது அவர்கள் கடமைகளும் அவர்கள் செய்யாமல் இருப்பதும் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டம். எமது தலைமுறை ஒரு பெரிய 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 வழிகளை சந்தித்து இந்த நாடுகளில், அதுவும் இப்ப நாங்கள் ஆங்கில நாடுகளில் இல்ல, இப்ப ஐரோப்பிய நாடுகளில் வேறு பாஷைகளோடு
இருக்கிற நாடுகளில் ஒரு மேலே வருவது என்றது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த மொழியை படித்து அந்த கல்வியை படித்து அதை படித்து அப்படி அதுகள் வந்து சாதாரணமானதல்ல. இது நான் பெரிதாக சாதித்து விட்டேன் என்றதற்காக அல்ல. எமது இளம் சமுதாயம் இருக்கிறோம், இவைக்கு என்ன தெரியும், இவைக்கு பாஷை தெரியாது, அந்த அலட்சிய பார்வையாவது கொஞ்சம் மாத்துறதுக்காகவாவது எல்லா தமிழர்களும் எங்கெங்க இருக்கிறீங்களோ முடிந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு இந்த விழா தொடங்குகின்றோம். நுழைவு இலவசம், சாப்பாடு இலவசம், எல்லாம் இலவசம். எங்களால் முடியுமான நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்து வச்சிருக்கின்றோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையை அழகான நாள் ஆக்குவதற்கு ஒரு முறை வாருங்கள், முடிந்தவர்கள் வாருங்கள், வந்து பாருங்கள். புதிய புதிய திட்டங்கள் இந்த வருஷம் என்னிடம் நிறைய இருக்கின்றது. ஆனாலும் 20வது வருஷ விழா முடிந்ததன் பின்பு உங்களுக்கு ஏனென்றால் அது கொஞ்சம் திட்டங்களில் இருக்கின்றது. அதுக்கு பிறகு அதை கதைப்பதுதான் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கட்டாயமாக ஒன்றை சொல்ல வேண்டும், நோர்த்ரைன் வெஸ்ட்பாலனிலேயோ அல்லது ஸ்டுட்கார்ட் பகுதிகளிலேயோ அல்லது ஏதாவது ஒரு தமிழர்கள் நிறைய இருக்கிற இடத்தில் ஒரு பெத்ரோய்டஸ் போனுங், ஒரு பிளேகடின்ஸ்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் செய்தே ஆக வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் இளையவர்களோ எமது தலைமுறையோ எல்லாரும் ஒரு கால் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேணும். இப்ப நான் ஒரு எத்தனையோ வருஷங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் மட்டும் முயற்சி செய்தாலோ அல்லது நான் மட்டும் கஷ்டப்பட்டாலோ இதாலே எதுவும் நடக்க போறதில்லை. எல்லோரும் கொஞ்சம் என்னுடன் சேர்ந்து வர வேண்டும், அதுக்காக முயற்சி செய்ய வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். வாருங்கள், இணையுங்கள், செய்வோம். இந்த சிறப்பான 20வது ஆண்டுக்கான நேர்காணலோடு உங்களை பற்றி தாயகத்தில் அறிந்த சிலர் பொதுநல செயற்பாட்டாளர்கள் என்னிடம் அணுகுகின்றார்கள். தொலைக்காட்சி என்ற ரீதியிலே உங்களுடைய நேர்காணல்களை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அந்த ரீதியில என்னிடம் அணுகுகின்றார்கள். அங்கிருந்து ஆற்றலுள்ள தாதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். எடுப்பதற்கு இனி எதிர்வரும் காலங்களில் உங்களிடம் திட்டம் இருக்கா? இப்பவும் இருக்குது, சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன பெரிய பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்றது என்றால் மொழி. வந்து A1, A2, B1, B2, C1, C2 இவ்வளவு லெவலும் இருக்குது ஜெர்மன் படிக்கிறதுக்கு. கோயிட்டஸ் இன்ஸ்டிடியூட்லயோ அல்லது பிரைவேட்டாயோ படிக்கணும். அங்கே படிக்கிற அந்த தரம் வந்து சரியான குறைவா இருக்குது. இப்ப என்னட்ட இங்க வந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவை ஒரு ஆள் வந்து இங்கேயே அணக்கணும் செய்து எக்ஸாமினேட்டர் பிளேகிராஃப்ட் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அணக்கணும் செய்து இன்னும் வரதுக்கு அப்படின்னு 2 வருஷமாக பிரச்சனை என்னதென்றால், அவங்க அங்க வந்து ஆர்ட்ஸ் வரையும் செய்துட்டு வந்தவங்க இங்க வந்து கூட்டிட்டு போக கோயிட்ட இன்ஸ்டிடியூட்ல சொன்னவங்க இவைகளுக்கு வந்து ஆயன்ஸ் லெவல் கூட இல்ல, திரும்ப ஆயன்ஸ் படிக்கணும். அப்ப இப்ப திரும்ப ஆயன்ஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட மொழி வந்து பெரிய பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு. இப்ப அங்க நாங்க வந்து ஆன்லைன்ல படிப்பிக்கிறோம். 20 நர்சஸே அங்க இப்ப நாங்க ட்ரெயின் பண்றோம். எங்களுக்கு இங்க வாரத்துக்கு இங்க பேப்பர்ஸும் கொடுத்துட்டு ஆன்லைன்ல படிப்பிக்கிறோம். அது அவைகளுக்கு உண்மையின்படி போதாது. சின்ன சின்ன கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லுவீங்க, உங்களோட பேர் என்ன, இங்க இருந்து பாருங்க அப்படி என்றாலும் பாடமாக்கி வச்சிருக்கணுமோ தெரியாது. ஆனா இப்ப அந்த சின்ன கேள்விகளுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்விக்கு போனா அவையலால சொல்ல முடியல. அது சரியான கஷ்டமா இருக்குது. ஆனபடியா வாரி நம்மட எங்கள்கிட்ட ஹோம் இல்லை, இப்ப நாங்கள் ஆல்டர்ன்ஹைம் இல்ல. ஓகே சரி, போய் எங்கண்டாலும் வேலை செய்யுமோண்ட, இது வீடு வீடா போய் செய்யணும். லைசன்ஸ் இல்ல, பாஷை இல்லை என்றால் எங்களால முடியாது. அப்ப நான் இப்ப சொல்லி இருக்குது அவையிலிட்ட B1 வரையும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வாங்க என்ன மாதிரி என்றாலும் ட்ரை பண்ணலாம். ஆனாலும் இங்க வந்தாலும் அவைகள் எப்படியும் ஒரு 2 வருஷம் ஆகும். அவைகள் ஒரு எக்ஸாமினேட்டர் பிளேகிராஃப்டா வாரத்துக்கு. அது வரையும் அவைகளுக்கு பொறுமை வேணும். அங்க இருந்து வார பிள்ளைகளும் ஒரு விதமா தான் வர்றாங்க. அது அர்ப்பணிப்பான மனநிலையிலையும் அவங்க வார இல்லை. ஆனபடியால் நாங்கள் வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை எவ்வளவு அழகாக்கலாமோ அவ்வளவு அழகாக்குற வேலை தான் நாங்க செய்யறோம். ஏனென்றால் அவைகள் குழந்தையா பிறந்து இளைஞனா வளர்ந்து வேலைகள் செய்து குடும்பங்களை பராமரிச்சு குடும்பங்களுக்கு சேர்த்து வச்சு இப்ப வயசு வந்துட்டு இப்ப அவைகளுக்கு ஒண்ணும் முடியல. அவையல் இறக்குறதுக்கு எப்படியோ இன்றைக்கு இறக்கணுமா இல்ல 10 வருஷத்துக்கு பிறகு இறக்கணுமா 1 வருஷத்துக்கு பிறகு இறக்கணுமான்றது தெரியாது. ஆனாலும் அந்த இறப்பு தான் இப்ப முன்னாலே
எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அந்த வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவு அழகாக எங்களால உதவ முடியுமோ அதுதான் எங்கட அர்ப்பணிப்பு, எங்கட சேவை. அந்த மனநிலையில அங்க இருந்து வர பிள்ளைகள் இல்ல. 90% ஜெர்மனிக்கு வந்தா காசு கிடைக்குது, ஜெர்மனிக்கு வந்தால் சொர்க்கமாகுது, ஜெர்மனிக்கு வந்தால் இந்த இப்படி என்ற உடனே அந்த காசு உழைக்கிறோம், அனுப்புறோம், நல்லா அப்படியான அந்த எண்ணங்களும் கொஞ்சம் குறைய வேணும். நான் கொஞ்சம் கேரள பிள்ளைகளோடையும் வேலை செய்யறேன். ஏனென்றால் எனக்கு கேரளாக்கள் இந்தியன் சொசைட்டியோடும் கொஞ்சம் தொடர்புகள். அந்த கேரள பிள்ளைகள் எங்கட பிள்ளைகளை விட அன்பான மனநிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் எண்ணங்கள் தான், ஆனா கொஞ்சம் நான் நடுக எப்பவும் சொல்றது, எந்த சிந்தனையிலும் எந்த பார்வையிலும் தான் இதுகள் பிள்ளையாயும் இருக்கலாம், ஆனா எந்த பார்வையிலே அப்படி இருக்கு. பல பணிகளை இன்னும் செய்ய வேண்டும், எங்களுடைய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும். இந்த வாழ்வியலில் நல்ல பணியை செய்து உங்களிடம் வருகின்ற முதியோர்களையும் வடிவாக பராமரிக்க வேண்டும், வீடு சென்று பராமரிக்கின்றவர்களையும் வடிவாக பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்து வருகின்ற இந்த சேவையின் 20வது ஆண்டை ஒட்டிய ஒரு பதிவாக இந்த பதிவை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 20வது ஆண்டு உண்மையிலே சிறப்பு காண்பதற்கு உங்களுடைய அயராத உழைப்பும் முயற்சியும் தான் இதுக்கு ஒரு முக்கிய பணியாகவும் முக்கிய காரணமாகவும் இருக்கின்றது. அதுபோன்று நீங்கள் சென்ற ஆண்டு நாங்கள் எஸ்பிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியாக பகுதியாக ஒலிபரப்பி இருந்தோம். உங்களுடைய முயற்சியாக நீங்கள் பல மாநிலங்களில் உயர்மலையில் கொடுக்கின்ற உயர்மலை 16 மாநிலங்கள், இந்த மாநிலங்கள் எங்கு ஆக இருந்தாலும் நீங்கள் இங்கு இருப்பவர்களை ஊக்குவித்து ஆங்காங்கே இது போன்ற நீங்கள் செய்கின்ற பணி போல் எங்களுடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உடையவராகவும் பொதுநல நோக்கோடு இருப்பவராகவும் இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான விடயம். ஏனென்று சொன்னால், தான் செய்வதை அடுத்தவன் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற சமுதாயத்தின் மத்தியில் நீங்கள் பொது நோக்காக இப்படியான திட்டங்களை செய்து நீங்கள் மெனக்கிட்டு 300-350 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து இங்கே நகரிலே ஊப்பட்டால் நகரிலே ஒழுங்கமைத்து மிக சிறப்பாக அதை செய்திருந்தீர்கள். அதன் நிலவரங்கள் எங்களுடைய மக்களில் நீங்கள் இப்பொழுதும் அந்த வேண்டுதலை விட்டிருந்தீர்கள். உண்மையிலேயே இணைந்து கொண்டு இதை செயலாற்ற வரும்படி கேட்டிருந்தீர்கள். பல தொழிலதிபர்கள் இருக்கின்றார்கள், பல சமுதாயம் சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இணைந்து வந்தால் நீங்கள் சிந்திக்கின்ற அந்த பலமானது தமிழ் மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகின்ற இடமாகவும் வரும். நிச்சயமாகவே நீங்க சொல்ற இந்த கருத்து, இப்ப நாங்க வந்து பூப்பேட்டாலையில கதைச்சதுக்கு பிறகு 2-3 அம்மா அப்பாக்கு எங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்து பராமரிக்க சொல்லி கேட்டிருந்தவையர். பிரச்சனை என்னதுன்னு சொன்னால், எமது தலைமுறை இங்கே வந்து அரசாங்க உதவியில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வருவதற்கு இங்கு எங்களுக்கு இருக்கும் அரசாங்க உதவி கிடைப்பதற்கு பெரிய பிரச்சனை. அதனால் எத்தனையோ பேரை நான் இங்கு கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை. அதனாலதான் சொல்றேன், நோர்த் வெஸ்ட்மாலின்ல இருக்கிற தமிழர்களுக்கு உதவி செய்யறதுண்டா அங்கதான் நாங்க ஏதாவது செய்யணும். இல்ல ஸ்டுட்கார்ட்ல அல்லது அந்த பங்குகளில் அங்கதான் நாங்க செய்ய வேணும். இப்ப நான் இங்க வந்து அங்க இருந்த ஒருத்தரையும் கூட்டிட்டு வரலாத, எங்கட குடும்பத்துல ஒரு சொந்தத்தில ஒரு வயோதிபர் இல்லத்துல இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு அவர் அங்க இருக்கிற வேலோட கதைச்சு இங்க எல்லாம் செய்து பார்த்தாயிட்டது. இன்னும் ஒரு சென்டிமீட்டர் அங்காலே ஆசையில் அந்தந்த மாநிலங்களில இருக்கிற தொழிலதிபர்கள், கொஞ்சம் சேவ மனப்பான்மையாளர்கள், நான் பெரிய ஆள், என்ன மெட்டி பட்டும் தெரிஞ்சால் அப்படியாண்டு இல்ல, கொஞ்சம் சமுதாயத்துக்காக, கொஞ்சம் மக்களுக்காக, கொஞ்சம் அன்றைக்கு ஒரு அன்னை தெரேசா யோசிச்சிருந்தால் தன்னை வாழ்க்கையை மட்டும் இதன் இருந்தா இன்றைக்கு உலகம் பேசி இருக்காது. உங்களையும் பேசலாம், ஆனபடியா இறங்கி வாங்க. இல்ல அல்லது இறங்கி வர வேண்டும் என்றுதான் உண்மையிலேயே அவரோட எண்ணங்கள் இருக்கின்றது. இது போன்று மனிதாபன சேவையோடு சேர்த்து மனம் நிறைந்து மற்றவர்களையும் கூட்டி சென்று பணிகளில் ஈடுபடுத்த ஆசைப்படுகின்றவருக்கான ஒத்துழைப்பை எல்லோரும் வழங்க இந்த தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த விலையை கேட்டுக்கொண்டு 20ஆம் ஆண்டு சிறப்பாக என்னென்ன நிகழ்வுகள் அங்கே நடைபெற இருக்கின்றது? உண்மையிலேயே நகரபிதா வருவார் என்று நினைக்கின்றேன். நகரபிதா மட்டுமல்ல, 2 மந்திரிகள் வருகின்றார்கள்.
அப்கோட்னட் எங்களுடைய ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர். மற்றவர் ஒரு ஆள் வந்து லண்டன் அப்கோட்னட், அவர் வந்து இங்க ஹெசன் மாநிலத்தின் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர். முதல் இவருக்கு முதல்ல ஒரு நகரபிதா இருந்தவர். அவர் வந்து 24 வருஷம் அந்த புரோகமாஸ்டரா இருந்தவர். அவர் என்னோட தமிழர்களுக்காகவும் சுனாமி நேரங்களில் எல்லாம் மக்களோட நல்ல சேர்ந்து வேலை செய்தவர். அவர் வருவார். அது போக வயோதிபர்கள் வருவார்கள், அவர்களுடைய சொந்தக்காரர்கள் வருவார்கள். இம்முறை நான் என்னுடைய இந்த ஊரில் இருக்கும் என் தமிழ் மக்களையும் அழைத்திருக்கின்றேன். அதே போல் தெரிந்தவர்களை எமது தமிழ் இவர்களுக்கு என்று சொல்லி எடுத்து சொல்லவில்லை, காணும் பொழுது சொல்லி இருக்கின்றேன் நன்று. அது போக நான் எப்பொழுதும் எமது கலாச்சார பரதநாட்டியம், சின்ன பரதநாட்டியம், ஏனென்றால் எமது விருந்தினர்கள் வந்து எல்லோரும் வயது போனவர்கள், அவர்கள் வந்து அரமணத்தியால டான்ஸ்களை எல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஆனபடியால் எமது நடன ஆசிரியை வசுந்தரா சிவசோதியின் அவருடைய ஒரு 5 நிமிஷ நடனத்தோடு தான் எப்பொழுதும் எமது நிகழ்ச்சி தொடங்குவது. அது வழக்கம். 20 வருஷம் என்ன இது நடந்தாலும் அது செய்கிற நாங்கள் அதோடு தொடங்குவோம். அதை விட விக்ரமன் ஒரு இசைக்கல்லூரி வைத்திருக்கின்றார் பிராங்க்போர்ட்டில். அவரையும் நான் இப்ப எத்தனையோ முறை ஒரு உங்களை அறிமுகப்படுத்துங்களேன் விக்ரமன் என்று கேட்டதுக்கு, இந்த முறை அவருடைய மாணவர்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு அரமணத்தியால கான்சர்ட் செய்ய போகின்றார்கள். அதுக்குத்தான் நீங்கள் உங்களுடைய ஒலி இதுகள் உதவி வேண்டும். அதுவும் நம் பிள்ளைகள் லாட்டின் அமெரிக்கானிஷ் என்று சொல்றது ஸ்டாண்டர்ட் டான்ஸ், அது வந்து ஒரு டான்ஸ் இருக்கின்றது. அதை விட ஒரு பாட்டு, ஒரு ஸ்பெயின் ஒரு பிரவுன் லேடி அவ வந்து பாடுவா, என்டர்டைன்மெண்டா பாடுவா. மற்றபடி இவ்வளவுதான் நிகழ்ச்சி பெரிய நிறைய இல்ல. அது விருந்தினர்கள் வந்து இளையவர்கள் தனியா அல்ல. ஆனபடியால் அவர்களை சார்ந்துதான் நாம் அந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். நல்லது. இது ஒரு களியாட்ட நிகழ்வு அல்ல, ஒரு ஆண்டு விழா. அதனால் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றது போல், முதியோர்களுடைய நிலைக்கு ஏற்றது போல் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்கின்றீர்கள். நல்லது, சிறப்பு. நீங்கள் இப்படி ஒரு ஆளுமையான ஒரு பெண்மணியாக உண்மைக்கு ஒரு பெரிய முதியோர் இல்லத்தை உருவாக்கி, அது மட்டும் இல்லாமலுக்கு தொழிலதிபராக என்று இருப்பது எங்களுடைய ஈழத்து சமுதாயத்துக்கு ஒரு மிக சிறப்பான விடயம். அதுவும் இந்த 20வது ஆண்டு என்பது உண்மையிலேயே அது போற்றப்பட வேண்டிய, வாழ்த்தப்பட வேண்டிய நிகழ்ச்சி. உங்களுடைய இந்த சேவை இருக்கின்றது. அந்த வகையிலே SCS தமிழ் தொலைக்காட்சிக்கும் கூட உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த SCS தொலைக்காட்சி பணிபுரிந்து வருகின்றது என்பதும் உண்மையான விடயம். அதற்கு மாற்று கருத்தில்லை. உங்களுடைய அந்த சேவையான மனப்பான்மை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் உங்களுடைய ஆதரவான அனுசரணை சென்ற ஆண்டு தொடர்ந்து நீங்கள் அந்த அனுசரணை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் ஈழத்தமிழரின் படைப்புகளை, ஈழத்தமிழரின் செயற்பாடுகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிற்கின்ற ஒரு சிறப்பு பெண்மணியாகவும் இருக்கின்றீர்கள். இங்கே நடக்கின்ற பல நிகழ்வுகளுக்கு கூட நீங்கள் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களை கொண்டு வந்து கொடுக்கின்றீர்கள். உங்களுடைய பணச்சீலவில் அது கூட வாழ்த்துதலுக்குரியது. அனைத்து விடயங்களுக்கான வாழ்த்துதலோடு இந்த 20வது ஆண்டும் சிறப்புற நடைபெற வேண்டும். அதில் நீங்கள் கேட்டுக்கொண்டது போல் அனைவரும் இணைந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை தமிழ் மக்களாகிய நீங்கள், எங்களுடைய ஒரு தாயத்து பெண்மணி இந்த நிகழ்வில் நீங்களும் கலந்து கொண்டு அவர் கூறியது போல சில விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம், நேரடியாக நீங்கள் பார்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு இன்னும் மனதில் தெளிவு வரும். அதை எப்படி செயற்படுத்தலாம் அல்லது எப்படி அதை நீங்கள் கொண்டு செல்லலாம் என்பதையும் கூறிக்கொண்டு, நீங்கள் சிறப்பாக உங்களுடைய வேலைப்பணியில் மத்தியிலும் கூட இன்றைய இந்த உங்களுடைய 20 ஆண்டு நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு இணைந்திருந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் மிக்க நன்றி. என்னண்டா என்னுடைய அந்த விளம்பரங்கள் எல்லாம் நிறைய என்னை எமது சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தியது ஒன்று. 2வது, நீங்கள் முல்லை மோகன் இவர்கள் வந்து என்னை நூறன் வெஸ்வாலியனிலே அல்லது அது தமிழ் சமுதாயத்திலேயோ கொஞ்சம் பிரபலப்படுத்தினதுல நிறைய பங்கு உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இருக்குது. பெரிய நன்றியும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு எது முடியுமோ அது நான் செய்வேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு நேரத்தில் அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது 20வது ஆண்டு விழா செய்கின்றோம். எமது
வெள்ளி விழா, அதாவது 25வது விழா நாம் செய்யும் பொழுது எமது தமிழர்களுக்காக ஒரு தமிழ், இங்கே தமிழர்களுக்காக ஒரு இல்லம் அல்லது தமிழர்களுக்காக ஒரு பெத்ரோயிட்டஸ் போனும் பராமரிப்பு இல்லங்கள் எமக்காக ஒன்று நாங்கள் செய்து வைத்திருக்க வேண்டும். இன்னும் 5 வருடங்கள் இருக்கின்றது. அதற்கிடையில் எவ்வளவோ செய்யலாம், எவ்வளவோ சாதிக்கலாம். நாம் நலமாக இருந்தால். ஒரு மாதத்துக்கு முதல் நான் 2 நாள் படுக்கையில் இருந்து விட்டேன். அந்த 2 நாள் படுக்கை எனக்கு பெரிய 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 விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. ஏனென்றால் வாழ்க்கையில இந்த நலம், நீங்கள் சொன்ன மாதிரி நலம்பட வாழ்வு, அந்த நலத்தை தவிர வேறு எதுவுமே பெருசல்ல. ஆனபடியால் அதுக்காக நாம் பாடுபடுவோம். அதுக்காக சந்தோஷமாக எமது தலைமுறை மக்களை கஷ்டப்பட விடாமல் அவர்களை பராமரிப்பது என்றது கொஞ்சமும் இலகுவான தொழில் அல்ல. எங்களிடம் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் தான். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படுறேன். பிரச்சனை இல்லாமல் எங்க இருக்கு இல்லத்தானே என்றாலும் அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதாவது 25வது ஆண்டு விழா எமது தமிழ் இல்லம் ஒன்றுடன் சேர்ந்து செய்கின்றோம். அவருடைய ஆசை, அவருடைய எண்ணம், ஆசை என்பதற்காக அவருடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் புலத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. உண்மையிலேயே அவருடைய எண்ணம் சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லோரும் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள். அப்படி ஒரு 5 வருடத்தில் அப்படியான ஒரு சிறப்பை காண ஆசைப்படுகின்றார். அதற்கு எல்லோரும் ஒத்துழைத்தால் தான் அது முடியும் என்பதும் நல்லது. சிறப்பாக நீங்கள் கலந்து கொண்டு இந்த நேர்காணலை தந்தமைக்கு உங்களுடைய 20வது ஆண்டு நிறைவுக்கான அந்த ஆண்டு விழா வருகின்ற அதற்கான ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணலோடு உங்களுடைய ஆற்றல் மிக்க படைப்புகள் பக்கங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டதை இட்டு மிக்க மகிழ்ச்சியோடு இதை எங்களுடைய மக்களுக்கு கொண்டு செல்வதை எங்கள் பணி என்பதையும் கூறிக்கொண்டு இன்று கலந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாருங்கள், சிறப்பாக செயல்படுவோம். நன்றி. நல்லது. சிறப்பாக இன்றைய நலம்பட வாழ்வோம் நிகழ்வை கலந்து சிறப்பித்திருந்தவர் பதனி செல்வநாயகம் அவர்கள். ஒரு தொழிலதிபராக முடிந்து நின்று எங்களுடைய சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பல விடயங்களை முன்னெடுக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நலம்பட வாழ்வோம் அடுத்த நிகழ்வோடு இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.